ஹாய் ஹலோ குட் ஈவினிங். AK96.1 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? வீடியோக்காக காத்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும், ஆனா இப்படி ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்கன்னு தெரியாதுங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம்? என்டர்டைன்மெண்ட் வீடியோ பண்ணிட்டேன், ரிவ்யூ வீடியோவும் பண்ணிட்டேன். ஒன்று பண்ணலாமா? யாராச்சும் ஒரு நபரை பிடிச்சி இன்டர்வியூ பண்ணலாமா? ஆமா, முதல்ல இது அஸ்வின் வாய்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்லணும்ல. ஸோ அது அவரே சொன்னாதான் நல்லா இருக்கும். ஆனால் அவர் எங்கே போயிட்டாரு? கேமரா என் கையில் கொடுத்துட்டு, அஸ்வின் ப்ரோ இங்கதான் ப்ரோ இருக்கேன். நீங்களே எடுத்துருவீங்க போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அஸ்வின் கதி. இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு நபரை வந்து இன்டர்வியூ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நிறையவே கஷ்டங்கள், நிறைய குறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவனை பிடிக்கல, இது சரியில்லை, அது சரியில்லை, என் உடம்புல இந்த பிரச்சனை, இந்த மாதிரி 1000 சொல்லிட்டு நம்ம தினசரி வாழ்க்கையை வாழ்றதுக்கே கஷ்டப்படுற ஒரு நபரா இருந்துட்டு, ஆனா அந்த ஒரு வாழ்க்கையை வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாம அவங்க மட்டும் நார்மல் பீப்புளோட நார்மல் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நபரான நம்ம சாய்குமார் அவரை தான் பார்க்க போறோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் பர்த்ல இருந்தே பிளைண்டான ஒரு பர்சன். கரெக்டா ப்ரோ? பர்த்ல இருந்தே பிளைண்டான பர்சன். யார் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி லைஃப் வந்து எப்படி வாழ்றாரு, அவர் எப்படி அவரோட லைஃப்ல வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அவரோட லைஃப்ல என்ன நடக்குது நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ வாங்க இன்டர்வியூக்குள்ள போகலாம். ஸோ சாய்குமார், கரெக்டா ப்ரோ? ஆமாம், ஷேகன் ப்ரோ. ஓகே, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி, ஓகே, சூப்பரா நீங்களே இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க. சரி, எதுக்கும் உங்களை பத்தி பொறுமையா, நீங்க யாரு, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, உங்க அம்மா அப்பா, நீங்க உங்களுக்கு என்னென்ன நடக்குது லைஃப்ல, உங்களை பத்தி நீங்க எங்க படிச்சீங்க, உங்க ஊர் எது, அதை பத்தி உங்களுக்கு என்னென்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி நீங்களே கொடுத்துருங்க. ரைட். AK96.1 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சாய்குமார். இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட வாய்ஸ் என்னோடது தான். ஸோ நான் வந்து என்னோட சொந்த ஊர் திருப்பதி, ஆந்திர பிரதேஷ். ஸோ நான் சென்னையில் வந்து நான் பிறந்தது ஆந்திரா, வளர்ந்தது சென்னை. அதனால தான் தமிழ் மேலே எனக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கு. நான் கற்றுக்கிட்டு பேசிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்து கலை ஆர்வம் அதிகம். அதாவது எனக்கு தொகுப்பாளர் ஆகணும், டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும், நடிகன் ஆகணும்னு ஒரு ஆசை. எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை. ரீசெண்டாக தான் தவறிட்டாரு புற்றுநோய் காரணத்தால். ஸோ இப்போ வந்து நானும் அம்மா தான் வீட்டில் இருக்கோம். அம்மா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்து நம்ம ப்ரோ கேட்டதுக்காக உங்களோட நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக நான் பேசணும், உங்களை பற்றி தெரியப்படுத்தணும் ப்ரோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து இந்த வீடியோவை நாங்கள் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, இன்டர்வியூல போகலாம். சரி, இப்போ வந்து இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன், இப்போ நான் ஒரு செக்மெண்ட் போகிறோம் ப்ரோ. என்ன செக்மெண்ட்னா சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்றது அந்த செக்மெண்டோட பேரு. இப்போ நான் வந்து சில சிச்சுவேஷன் சொல்லுவேன், ஒரு 4-5 சிச்சுவேஷன்ஸ். அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. சோ ரேபிட் ஃபயர் மாதிரி. ரேபிட் ஃபயர் கிட்டத்தட்ட அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்பீடா சொல்ல தேவையில்ல, ரேபிட் ஃபயர் மாதிரி டைம் எடுத்துட்டே கூட சொல்லலாம். ஓகே ப்ரோ? ஓகே, தேங்க் யூ. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, இப்போ if you are a hero of a movie, then which movie it is and why? நீங்க வந்து ஒரு மூவில வந்து ஒரு கதாநாயகனா இருக்கீங்க ஒரு படத்துல, அப்பனா அது என்ன மூவியா இருக்கும், அது ஏன் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு கலைஞனா இருக்கணும். இல்ல, என்ன ஏதாவது ஒரு படம், தமிழ் சினிமால ஏதாவது ஒரு படம், அந்த படத்துல நான் ஹீரோ, அந்த மாதிரி. முகவரி யார் படம் ப்ரோ? நான் பார்த்தேன். AK அவர்கள், அஜித் அவர்களோட படம். அப்படியா? ஓகே. அதுல அவர் வந்து மியூசிக் டைரக்டரா. அந்த படமா? ஓகே. சோ எனக்கு கலை ஆர்வம் இருக்குன்னு நான் நேயர்கள கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட கதை கூட ஒன்று நான் யோசிச்சிருக்கேன். அந்த ஃபியூச்சர்ல நம்ம நேயர்கள் கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ எனக்கு வந்து கலைஞனா இருக்கு, நான் ஹீரோவா இருந்தா கலைஞனா இருக்கணும். நான் முகப்பரி படத்துல வர அஜித் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. மியூசிக் போட தெரியுமா ப்ரோ? இல்ல, போட தெரியாது, பாட தெரியும். எஸ். சரி, ஓகே, ஒரு சின்ன பாட்டு ப்ரோ. இதான தூவானம் தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டு என் மேலே ஈரமாக உயிர் கரைவது நானே கண்டேன். கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன், அவரே வரமாய் வருவது இங்க பார்த்தேன். வேறே என்ன வேண்டும் வாழ்வில்? தூவானம் தூவ
கண்களில் உன்னை கண்டு. ஓகே சூப்பர். வாய்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும். நல்ல நல்ல சூப்பர் ட்ரை ப்ரோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ். சரி, செகண்ட் சிச்சுவேஷன் பார்த்துலாமா ப்ரோ? பார்த்துக்கலாம். If you are a superhero for one day, which superhero it will be and what will you do with that superpowers? இப்போ நீங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு நாள் இருக்கீங்கன்னா அது எந்த சூப்பர் ஹீரோவா இருக்கும்? அப்ப அந்த சூப்பர் பவர்ஸ் வச்சு அவரோட சூப்பர் பவர்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றது. அதாவது சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சக்திமானா இருக்கணும்னு. சக்திமான். ஓகே, அதான் அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ். ஓகே, அதாவது குழந்தைங்க விரும்புற மாதிரி நான் சக்திமானா இருந்துகிட்டு நிஜமாவே குழந்தைங்க விரும்புற எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும். நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்ல வழியில அவங்களை கொண்டு போற ஒரு தீமா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். ஓகே, நான் கூட சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் அப்படி சொல்லி நினைச்சேன். நம்ம இந்தியன் சைடுல வந்து அப்படியே சக்திமான் சொல்லி நினைச்சுப்பாங்க. நமக்கு எப்பவுமே நம்ம சூப்பர் ஹீரோ என்னைக்குமே சக்திமான் தான். ஓகே, சக்திமான். ஓகே, சரி, தேர்ட் சிச்சுவேஷன் போலாமா ப்ரோ? எஸ். இப்போ நீங்க வந்து திடீர்னு காலையில ஏஞ்சி பாக்குறீங்க, கண்ணாடியில பார்த்தா நீங்க வந்து ஒரு பொண்ணா மாறிடுறீங்க. பொண்ணா மாறினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதான் பொண்ணா மாறினதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் ஒரு லட்சியத்தோட, அதாவது இந்த அடைய முடியாது இந்த அடக்குமுறைய வந்து நான் வந்து என்ன சொல்றது எதிர்ப்பேன். அடக்குமுறைய வந்து நான் உடைப்பேன். ஓகே, அதை தாண்டி இன்னைக்கு போகணும். அச்சம் தாண்டி உச்சம் தொடரும். ஓகே, சூப்பர். ஓகே, சரி, fourth situation போலாமா ப்ரோ? Someone has beaten you and you decided to take revenge. While taking the revenge you accidentally kill that person. What will you do? இருங்க ப்ரோ, நீங்க வந்து உங்களை யாரோ ஒருத்தங்க அடிச்சிட்டாங்க ப்ரோ, உங்களுக்கு செம்ம வெறியாயிடுச்சு. நீங்க என்ன பண்ணா அவங்களை ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவரை ரிவெஞ்ச் எடுக்க போறீங்க. அப்படி ரிவெஞ்ச் எடுக்க போற ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் வந்து நீங்க கொன்னுறீங்க. இப்போ கொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதான் ஆக்சுவலா நான் ரிவெஞ்ச் எடுப்பீங்க. ஆனா பிசிக்கலா எடுக்க மாட்டேன். ஓகே, மென்டலா எடுப்பேன். மென்டலா மீன்ஸ் என்ன அவர் அடிச்சாருல, அவர் அடிச்சதுக்கான காரணத்தை வந்து அவர் என்கிட்ட சொல்லாமலே நான் கேட்காமலே அவரே சொல்ற மாதிரி அதோட சேர்த்து எனக்கு சாரியும் சொல்ற மாதிரி நான் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. எஸ். ஓகே, சிச்சுவேஷன் நீங்க கொன்ட்டீங்கன்னு சிச்சுவேஷன்ல சொன்னேன். இல்ல, அந்த மாதிரி அதுவே கொன்ன மாதிரி தானே. ஓ, அப்படி சொல்றீங்க. தப்பா மன்னிச்சாலே அவங்கள பாதி கொன்ன மாதிரி தானே. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, சரி, ஓகே ப்ரோ. நீங்க இந்த ஃபிஃப்த் சிச்சுவேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த யாவரும் நலன்னு ஒரு படம் இருக்கு, பாத்துருக்கீங்களா ப்ரோ? இல்ல, பார்க்கல. சொல்லுங்க, பரவாயில்ல. சரி, ஓகே. நான் அந்த யாவரும் நலன் படத்தோட ஒன்லைன் மாதிரி சொல்றேன். நம்ம மாதவன் மேடி ப்ரோ தெரியும்ல ப்ரோ? அவர் தான் அந்த வந்து ஹீரோ. அவரும் ஒரு ஃபேமிலியும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு வந்து போவாங்க ப்ரோ. ஓகே, அவங்க புதுசா வீட்டுக்கு போறேன். அந்த வீட்ல வந்து 13B அப்படின்னு ஒரு அபார்ட்மெண்ட்ல 13Bன்னு ஒரு ரூம் இருக்கு, ஒரு வீடு. ஓகே, அந்த இடத்துக்கு போய் அவங்க தங்குறாங்க. அவங்க ஒரு டிவி இருக்கும். அந்த டிவில வந்து டெய்லி மத்தியானம் 1 மணிக்கு 1 PM வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாவரும் நலன்னு ஒரு சீரியல் வரும் ப்ரோ. அந்த சீரியல்ல என்ன நடக்குதோ அந்த சீரியல் நடக்கிறது அவங்க வீட்ல நடக்கும் ப்ரோ. இதுதான் கதை தெரியும். அந்த கதை தெரியும். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலா அது ஹிந்தி மூவி தமிழ்ல இருக்கு. ஓகே, நான் இப்பதான் தெரியுது. அதான் இப்ப அந்த இதுல அதான் அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 13Bன்ற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு டெனண்டா போறீங்க. அப்படி போற உங்க டிவில 1 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ற சீரியல் என்ன சீரியலா இருக்கும்? அந்த சீரியல் நடக்கிறதுலாம் உங்க லைஃப்ல நடக்குதுன்னா அது என்ன சீரியலா இருக்கும்? சொன்னா வந்து எல்லாருக்கும் சிரிப்பா வரும். பட் நான் சொல்றேன், பாணிராணி. ஏன் ப்ரோ? ஆக்சுவலா அந்த சீரியல் பேர் பாத்தீங்கன்னா வாணி ராணி டபுள் ஆக்ஷன். அதுதான் எல்லாருக்கும் தெரியும். பட் அதோட அர்த்தம் வந்து யாருக்குமே தெரியாது. வாணின்னா பேச்சு. ஓகே. ராணின்னா வாசம், அதாவது ராணி வாசம்னுவாங்கல்ல, அந்த தன்மை, குணம். ஓகே. பேச்சு ஒருத்தரிடம், குணம் ஒருத்தரிடம். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அக்கா தங்கச்சிங்களா பண்ணுவாங்க. அந்த வாணி ராணி அப்படின்னு என்ன அவங்க கொடுத்திருக்காங்களோ, என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் வாணியா கம்பீரத்தை குறைக்க மாட்டாங்க ராதியா. ராணியா வந்து அந்த தன்மைய இழக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்க லைஃப்ல. அந்த மாதிரி
ஓகே அப்போ நீங்க வாணி நீங்க ராணி உங்களுக்கு டபுள் ஆக்ஷன் இருக்கணும்ன்றீங்களா? எஸ் எஸ். ஓகே அப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்க வீட்ல? எஸ் ஆமா. ஓகே ப்ரோ ஓகே. ஸோ 6th சிச்சுவேஷன் போயிடலாமா ப்ரோ? போயிடலாம். ஒரே நாள்ல ஒரே நைட்ல நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க ப்ரோ. ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆகணும், அதுக்கு நீங்க என்ன ப்ரோ பண்ணுவீங்க? நான் ஆர்ஜேவா இருப்பேன். ஆர்ஜே பண்ணா ஓவர் நைட்ல ஆயிட முடியுமா? கண்டிப்பா ஆயிடும். ஆயிடும்ன்றீங்க? கண்டிப்பா ஆயிடும். இல்ல எப்படி என்ன ஷோ பண்ணா நீங்க ஒரே நைட்ல உங்களை எல்லாரும் சாயகுமார் ஆர்ஜே அப்படின்னு எல்லாருமே ஞாபகம் வச்சுப்பாங்க? எனக்கு இந்த டிவில பண்ற மாதிரி எல்லாம் ரேடியோல பண்ணணும்னு ஆசை. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோல். ஓகே. ஆனா அது கன்வே ஆகிறது கண்டிப்பா கன்வே ஆகும். என்டர்டைன் வித் எமோஷன். ஓகே கண்டிப்பா கன்வே ஆகும். சரி ஓகே. அப்போ இதான் ஓவர் நைட்ல நீங்க ஆர்ஜே தான் மீடியமா யூஸ் பண்ணனும். ஓவர் நைட்ல எனக்கு பிடிச்சது ஆர்ஜே தான். ஓகே ப்ரோ சரி ஓகே. 7th போலாமா ப்ரோ? எஸ் 7th சிச்சுவேஷன். நீங்க வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து அட்டெண்ட் பண்றீங்க. அந்த பர்த்டே பார்ட்டி யார் தான்? உங்க எனிமியோட. அப்படி நீங்க அந்த உங்க எனிமியோட பர்த்டே பார்ட்டியை நீங்க அட்டெண்ட் பண்றீங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன gift கொடுப்பீங்க? அதான் ப்ரோ. அவரை பார்த்து ஒரு சிரிப்பு. அதான் உங்க gift-ஆ ப்ரோ? ஆமா. ஓகே. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டா அதான் உங்க பர்த்டே gift அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. ஓகே ப்ரோ. அதுவே தான் இந்த தளபதி விஜய் சொல்றாரு, kill them with your smile, bury them with your success. அந்த மாதிரி அதை இன்னொரு விதமாவும் சொல்லலாம். உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னு, கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு, எல்லாம் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஏன் அதை ஃபாலோ பண்ண கூடாது நம்ம? ஓகே ப்ரோ நைஸ் ஆன்சர் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ 8th சிச்சுவேஷன் ப்ரோ. உங்க வீடு உங்க வீடு வந்து பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது ப்ரோ. அப்படி எரிய ஆரம்பிக்க போற நீங்க வந்து முதல்ல உங்க வீட்ல இருந்து எந்த ஒரு பொருள் எடுத்துட்டு வெளில ஓடுவீங்க? அதான் ப்ரோ. முதல்ல வந்து யாரும் ஆட்கள் இருக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே. பொருள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா உயிர் போனா போயிட. சரி ஓகே. எல்லாரும் போயிட்டாங்க, வீட்ல நீங்க மட்டும் இருக்கீங்க, வீடு பத்திட்டு எரியுது. அப்போ வந்து எந்த ஒரு பொருளை நீங்க உங்களுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் எடுத்துட்டு போவீங்களா வெளில போனா? அது என்ன பொருளா இருக்கும்? டிவி, ரேடியோ, ஸ்டிக். டிவி, ரேடியோ, ஸ்டிக். டிவியை தூக்கிடுவீங்களா ப்ரோ? ரொம்ப கஷ்டமா இருக்குமே அந்த டைம்ல. இல்ல ஓகே சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு தானே. ஓகே ஓகே. பிராக்டிகலா கேட்கல, எமோஷனலா தானே கேட்டீங்க. ஓகே. டிவி, ரேடியோ, ஸ்டிக், ரேடியோ, வாக்கிங் ஸ்டிக். ஓகே. இந்த செக்மெண்ட் பேர் என்னன்னா skip 3 answer 7. இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு 10 क्वेश्चंस கேட்பேன் ப்ரோ. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 क्वेश्चंஸ்மே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும், இப்ப கேக்குறது மாதிரி இல்லாம. ஓகேவா? அது கொஞ்சம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த 10 क्वेश्चन நீங்க 3 ஆனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. மீதி 7க்கு நீங்க கன்ஃபார்ம் ஆன்சர் பண்ணிரணும். சரி. ஆனா என்னன்னா ஸ்கிப் பண்ண போறே பார்த்து ஸ்கிப் பண்ணுங்க. ஃபர்ஸ்டே உங்க 3 ஸ்கிப்பையும் நீங்க யூஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் போக கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். என்ன நீங்களும் மெல்லலாம் ஒரு கோடி மாதிரி 3 லைஃப் லைன் தரீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோங்க. ஓகே 3 ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா மீதி இருக்க 7க்கு நீங்க கன்ஃபார்ம் ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? செக்மெண்ட் குள்ள போலாமா? எஸ் போலாம். சரி. skip 3 answers அவனோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க any superstitions you believe, ஏதான மூட நம்பிக்கை மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? இந்த மூட நம்பிக்கையில நான் நம்புறேன். இல்ல எதுவுமே இல்லையா ப்ரோ? இந்த பூனை குறுக்கால போனா இது நடக்கும் அந்த மாதிரி அது சொல்லுவாங்க. இல்ல வாசப்படி போயிட்டு காலை தடுக்கிட்டா தண்ணி குடிச்சிட்டு போகணும் அந்த மாதிரி சின்னதா? அதாவது ஃபாலோ பண்ணா நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக ஃபாலோ பண்ணுவேன் ஒழிய அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு எல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் பொதுவா பண்ண மாட்டேன். ஓகே ப்ரோ. எனக்கு எல்லாமே ஜீவன் தான், எல்லாமே சாஸ்திரம் தான். அப்படி சாஸ்திரத்தை படிச்சோம்னா நம்ம எதையுமே வாழ்க்கையே முழுசா வாழ முடியாது. அதுக்காக அதை படிக்காமலேயும் இருக்கக்கூடாது. சிலது பண்ணணும், பண்ணிதான் ஆகணும்னு இல்லை, பண்ண ஓகே பண்ணா நல்லது, அவ்வளவுதான். சரி ஓகே. சரி நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் ப்ரோ. சரி இல்ல செகண்ட் क्वेश्चन என்னன்னா, உங்களை வந்து எந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும் இது சொன்னா. சோ என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறேன், அதுல வந்து நான் லூஸ் பண்ணிடுறேன். ஓகே. திருப்பி அதை என் கைக்கு வர வரைக்கும் அது எனக்கு விட்டுட்டோமே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. என் திறமைக்கான நான் தேர்ந்தெடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை நம்ம அதாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் தப்பாயிடும்ல. ஸோ அதை நான் பேலன்ஸ் பண்றதுக்கு சாங்ஸ் கேட்கறத விட சாங்ஸ் நான் பாடிக்குவேன்.
நான் கேட்கறது வந்து மேனேஜ் பண்றதுக்கு நீங்க சாங்ஸ் பாடுவீங்க? நான் பாடுவேன். ஓகே. அண்ட் அதிகமா நான் கொஞ்சம் ஃபுடி, நான் சாப்பிடுவேன். ஓகே. என்ன சாப்பாடு ப்ரோ? அது சாப்பாடெல்லாம் கணக்கு கேட்டகரிஸ் எனக்கெல்லாம் இல்லை. அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ தயிர் சாதம் இருந்தா கூட சாப்பிட முடியும், ஆனா சாப்பிட்டுருவேன். இந்த செக்மெண்டோட தேர்ட் கொஸ்டின் என்ன, பேட் வேர்ட்ஸ் யூ யூஸ் த மோஸ்ட், நீங்க அதிகமா யூஸ் பண்ற கெட்ட வார்த்தை. ஸ்கிப் பண்ற கெட்ட வார்த்தை. ஓகே, இல்ல நான் சொல்லுவேன். சொல்றீங்க. irresponsible idiot. அப்படி இங்கிலீஷ்ல தான் என்ன ப்ரோ? irresponsible idiot அப்படின்னு இங்கிலீஷ். ஓகே. தமிழ்ல மாங்கா மண்டையா. மாங்கா மண்டையா. ஓகே ஓகே. எஸ், சூப்பர். என் கிளாஸ்லயே அப்படிதான் ஒருத்தர் மாங்கா மாங்கான்னு கூப்பிடுவோம். சரி, ஓகே. 5th கொஸ்டின் போலாம் ப்ரோ. போலாம். Anyone bullied you by taking advantage of being blind? உங்க கண் பார்வை இல்லாத அந்த குறைபாடை யாராவது புள்ளி பண்ணியிருக்காங்களா? அண்ணா பார்த்துருக்காங்க. என்னன்னா சம்திங் இந்த கண்ணாமூச்சி விளையாடுறது சின்ன வயசுல. அதாவது அது என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம்னா, நான் சரித்திரத்தை சொல்ல வேண்டி இருக்கும். ஒரு 18th செஞ்சுரியில பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து, இன்ஃபேக்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எந்த ஒரு எழுத படிக்க முறையும் இல்லாதப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கத்தியை கொடுத்துருவாங்களாம். 2 பேரும் அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்குவாங்க. கண்டிப்பா அது நடந்திருக்கு. பிளைண்ட் பீப்புள்னு கிடையாது, எல்லா தரப்பு மனிதர்களே. ஓகே. ஸோ அதில் பிளைண்ட் பீப்புளும் இருந்திருப்பாங்க மேபி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்றதுக்கான, பட் இப்போ அதுக்கான சான்ஸ் இல்லை. ஓகே. பட் இப்போ அதுக்கான சான்ஸ் இருக்கவே இல்லை. பேட் ஹேபிட்ஸ் யூ ஹேவ்? ஆஃப் கோர்ஸ் எல்லாருக்கும் பேட் ஹேபிட்ஸ் இருக்கும். சிரிக்கி. ஓகே, சொல்லுங்க.